இயக்குனர் இமயம் பாரதி ராஜா மறைந்திருக்கிறார். அவரது உடலுக்கு திரை பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். அங்கு நிலவக்கூடிய சூழல் குறித்து செய்தியாளர் ரகு விவரிக்க கேட்கலாம். ரகு, வணக்கம். தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குநர்களில் ஒருவராக இருந்த இயக்குனர் பாரதி ராஜா இன்று உடல்நலக் குறைவு காரணமாக அதிகாலை தான் இருந்த வீட்டிலேயே அவர் உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1941 தேனி மாவட்டம் அல்லிநகரத்தில் பிறந்த பாரதி ராஜா 16 வயதிலே படம் மூலம் சினிமாவில் இயக்குநராக அறிமுகமானார். கிழக்கே போகும் ரயில், சிவப்பு ரோஜாக்கள், டிக் 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 என பல படங்களில் அவர் இயற்கை சார்ந்த அந்த படங்களை எடுத்து அவர் தனக்கென்று ஒரு தனி முத்திரையை தமிழ் சினிமாவில் படுத்தியிருந்தார். கடந்த சில மாதங்களாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த பாரதி ராஜா இன்று அதிகாலை உயிரிழந்தார் என்று அவரது குடும்பத்தார் தரப்பில் நமக்கு தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காகவும், திரைப்பிரபலங்கள் அஞ்சலிக்காகவும், அதே போல் அரசியல் கட்சி அஞ்சலி செலுத்துவதற்காகவும் அவருடைய வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அவருடைய இறுதி சடங்கானது நாளை 3 மணிக்கு அவருடைய சொந்த ஊரில் அவருடைய பண்ணை வீட்டிலானது இறுதி சடங்கானது நடைபெற இருக்கிறது. அதுவும் அரசின் முழு மரியாதையுடன் அந்த இறுதி சடங்கானது நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ந்து திரைப்பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். காலை முதலே அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் நடிகர் ரஜினிகாந்த், கமலஹாசன், கவுண்டமணி, சிவகுமார், சூர்யா, பார்த்திபன், சித்தார்த், சாந்தனு, நடிகர் தாமு, மன்சூர் அலிகான், சந்தான பாரதி, வையாபுரி, சூரி, சசிகுமார், விஜயகுமார், அருண் விஜய், ராமராஜன், சிவகார்த்திகேயன், விமல், ஜெய், ஸ்ரீகாந்த், பிரபு, ரவிமரியா, இயக்குனர் பாக்கியராஜ், விக்ரமன், தியாகராஜன், எஸ். ஏ. சந்திரசேகர், ஆர். சுந்தரராஜன், பேரரசு, சங்கர், சீனு ராமசாமி, தங்கர் பச்சான், சுசீந்திரன், மாரி செல்வராஜ், ஆர். கே. செல்வமணி, சுதா குங்கரா, கார்த்திக் சுப்ராஜ், மிஸ்கின், நடிகைகள் ராதிகா, நிரோசா, பூர்ணிமா, ரேகா, இசையமைப்பாளர் கங்கை அமரன், ஸ்ரீகாந்த் தேவா உள்ளிட்ட பலரும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அதே போல் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களும் காலையிலேயே சென்று அவருக்கு நேரில் அஞ்சலி செலுத்தியிருந்தார். அதைத் தொடர்ந்து அமைச்சர் சி.டி.ஆர். நிர்மல்குமார், வெண்ணியரசு, திமுக முன்னாள் அமைச்சர்கள் உதயநிதி, முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அதே போல் அன்பில் மகேஷ், திமுகவுடைய அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட பலரும் அவருக்கு தொடர்ந்து அந்த நேரில் அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். அதே போல் அவருக்கான அந்த இறுதி சடங்கானது நாளை அவருடைய சொந்த ஊரில் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் தான் தொடர்ந்து திரைப்பிரபலங்கள் வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். 1977 ஆண்டு வெளியான 16 வயதினிலே திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான பாரதி ராஜா அவர்கள் தமிழ் சினிமாவின் போக்கையே மாற்றி அமைத்தவர் என்று சொல்லலாம். அதாவது அந்த காலகட்டங்களில் ஸ்டுடியோக்குள் நடைபெற்ற படப்பிடிப்புகளை தாண்டி இயற்கை சூழ்ந்த அந்த காட்சிகளாக இருக்கட்டும், மக்களை சார்ந்த அந்த கதைகளாக இருக்கட்டும், பாரதி ராஜா அவர்கள் அவர் தனக்கென்று ஒரு தனி முத்திரையை படுத்திருந்தார். இந்த நிலையில் தான் அந்த யதார்த்தமான திரைக்கதைகளை கொண்டு அந்த பாரதி ராஜாவினுடைய அந்த திரைக்கதையானது அமைந்திருந்தது. அவரது திரைப்படங்கள் மக்களை மகிழ்விப்பதோடு மட்டுமல்லாமல் சாதி ஒழிப்பு, கலப்பு திருமணங்கள், பெண்கள் முன்னேற்றம், மனித உறவுகள் போன்ற பல்வேறு சமூக பிரச்சனைகளை எடுத்துரைத்து சமூகத்தில் ஆழமான தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் அதே போல் 6 முறை தேசிய விருதுகளையும் பெற்றிருக்கிறார். அவருக்கு 6 முறை தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகளையும் பெற்றிருக்கிறார். அவர் 2004ஆம் ஆண்டு இந்திய அரசின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதால் பாரதி ராஜா அவர்கள் கௌரவிக்கப்பட்டிருக்கிறார். இந்திய சினிமாவிற்கான அவரது பங்களிப்பு இன்றளவும் அவரது குறையாமலே இருக்கிறது. 44 படங்களுக்கு மேல் அவர் இயக்கியிருக்கிற அவருடைய படங்கள் அனைத்துமே சினிமாவுக்கு என்று புதிதாக வரக்கூடிய அனைவருமே அதில் கத்துக்கக்கூடிய அளவிற்கு அவ்வளவு சினிமா நுட்பங்களை, தொழில்நுட்பங்களை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். திரை இயக்குநராக 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில், சிவப்பு ரோஜாக்கள், புதிய வார்ப்புகள், நிறம் மாறாத பூக்கள், நிழல்கள், அலைகள் ஓய்வதில்லை, காதல் ஓவியம், மண் வாசனை, ஒரு கைதியின் டைரி, முதல் மரியாதை, கடலோர கவிதைகள், வேதம் புதிது, கிழக்கு சீமையிலே, கருத்தம்மா, தாஜ்மஹால், கடல் பூக்கள், பொம்மலாட்டம் உள்ளிட்ட எண்ணற்ற அவருடைய இயக்கத்தில் வெளியான படங்கள், பெரும்பான்மையான படங்கள் வெற்றி படங்களாகவே பாரதி ராஜாவுக்கு அமைந்திருக்கிறது. அதே போல் இளையராஜா, பாரதி ராஜா அவர்களுடைய இசையில் எந்த பாடலாக இருந்தாலும் அந்த பாடல்களுடைய அனைத்துமே அந்த பாடல்கள் வெற்றி பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. இளையராஜாவும் பாரதி ராஜாவும் சினிமாவுக்கு ஒரே காலகட்டத்தில் தான் வந்தார்கள் என்பது அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். இந்த நிலையில் தான் தொடர்ந்து காலையில் இளையராஜா அவர்கள் நேரில் சென்று பாரதி ராஜா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சியும் பார்த்தோம். அதே போல பாரதி ராஜா அவர்கள் இயக்குநரையும் தாண்டி நடிகராகவும் அவர் பல முத்திரைகளை படைத்திருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஆயுத எழுத்து, இரட்டை சொல்லி, பாண்டி நாடு, குரங்கு பொம்மை, குற்றமே குற்றம், திருச்சிற்றம்பலம், வாத்தி, திருவின் குரல், மகாராஜா, திருமாணிக்கம் மற்றும் அண்மையில் வெளியான மலையாள திரைப்படத்தில் ஒன்றிலும் அவர் நடித்திருந்தார். இந்த நிலையில்
நடிகர் மட்டும் இல்லாமல் அவர் தயாரிப்பாளராகவும் இருந்திருக்கிறார். அதே போல் தயாரிப்பாளர் சங்க தலைவராகவும் இருந்திருக்கிறார். 2020ஆம் ஆண்டு பல முன்னணி தயாரிப்பாளர்களுடன் இணைந்து தமிழ் சினிமாவில் பல தயாரிப்பு நிறுவனங்களையும் அவர் நடத்தியிருந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. திரைப்பட இயக்குனர் மற்றும் நடிகர் என்ற அடையாளத்தை தாண்டி இந்திய சினிமாவிற்கு ஏராளமான அறிமுகமும் நடித்திருக்கிறார். ராதிகா உள்ளிட்ட பல முன்னணி நடிகைகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய நல்ல நடிகைகளை அறிமுகப்படுத்தியதிலும் அவருக்கு பெரும்பான்மையான பங்கு வகிக்கிறது. அதே போல் ரஜினியோடைய இந்த 16 வயதில் ரஜினி வில்லனாக நடித்திருப்பார். பரட்டை என்ற அந்த கதாபாத்திரம் இன்றளவும் அந்த படமும் அந்த கதாபாத்திரமும் ரஜினி அவர்களோட ரசிகர்கள் மத்தியில் அது இன்றளவும் பேசக்கூடிய ஒரு கதாபாத்திரமாகவே இருக்கிறது. இவரது மறைவு இந்திய சினிமாவின் ஒரு பொற்கால அத்தியாயத்தின் ஒரு முடிவாக என்று சொல்லப்படுகிறது. தமிழ் திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே சொல்லலாம். அவருடைய வாழ்நாளில் பாதி வாழ்நாள் கிட்டத்தட்ட ஒரு 50 வருடத்திற்கும் கிட்டத்தட்ட அவர் இந்த தமிழ் சினிமாவுக்காகவே உழைத்திருக்கிறார். தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் இந்திய சினிமாவிற்கு ஒரு பல்கலைக்கழகமாக திகழ்ந்திருக்கிறார். அதாவது இளையராஜாவுக்கு முன் இளையராஜாவுக்கு பின் என இரு வகையாக பிரிக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய அந்த தமிழ் சினிமாவானது இருந்திருக்கிறது. முன்பெல்லாம் ஒரு படம் எடுக்க வேண்டும் என்றால் ஒரு செட் அமைத்து ஒரு செயற்கையான ஒரு சூழல் அமைத்துதான் படப்பிடிப்பு நடத்தப்பெறும். ஆனால் இளையராஜா அவர்கள் மண் வாசனை நிறைந்த இயற்கை நிறைந்த ஒரு காட்சிகளை அவர் படமாக வைப்பதும், யதார்த்த கதைகளை ஒரு திரைக்கதைகளாக இருக்கட்டும், மனித வாழ்வில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யங்களை படமாக இருக்கட்டும், இது போன்ற முன்னணியான ஒரு யாருமே செய்யப்படாத ஒரு முக்கியமான ஒரு தனித்துவமான ஒரு திரைப்படங்களை இயக்குவதாலேயே இவருக்கு இயக்குனர் இமயம் என்று பெயர் பெற்றது. இயக்குனர் இமயம் என்றாலே பாரதி ராஜா என்றுதான் அனைவராலேயுமே அறியப்படும். இப்படி ஒவ்வொரு படங்களிலும் தனக்கென்று தனி முத்திரையை படைத்தவர் பாரதி ராஜா. அதே போல் தங்களுடைய படத்தின் ஆரம்பத்திலேயோ அல்லது முடிவிலேயோ எங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன் என்று அவர் தமிழர்களை பற்றி பேசும் பொழுதே அனைவருக்குமே அதை ரசிக்கக்கூடிய வகையில் இருக்கும். இந்த நிலையில் தான் அவருடைய மறைவு என்பது யாராலையும் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக இருக்கிறது. ரசிகர்கள் மத்தியில், திரையுலகர்கள் மத்தியில் இது ஒரு பெரும் அதிர்ச்சியாக ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ந்து அவருடைய உடலானது திரை பொதுமக்களுக்கும் அஞ்சலியானது வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று 7 மணி அளவில் சென்னையிலிருந்து இளையராஜாவின் பண்ணை வீடான சொந்த ஊருக்கு சென்று அங்கு அரசு மரியாதையுடன் அவருடைய உடலானது இறுதி அடக்கம் செய்யப்படும் என்று அவருடைய குடும்பத்தார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.